வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு ரைட் பண்ணு ப்ரோ சேனல். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். என் சேனல் நேம் மட்டும் மறந்துடாதீங்க, ரைட் பண்ணு ப்ரோ. அப்புறம் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ரைடர் ரிவ்யூஸ் அண்ட் பைக்கை பற்றி ஃபன்னு, என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போய் இந்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், இப்போது நாங்கள் பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நாங்கள் சும்மா ஈரோடு போயிட்டுருக்கோம். அதாவது கோபி டு ஈரோடு ரோடு. நானும் என் தம்பியும் தான் போயிட்டுருக்கோம். எங்கள் இந்த ரோடை பாருங்களேன், அப்படியே செமையாக இருக்குல்ல, ஃப்ரீயாக அப்படியே. மழை வேறு வர மாதிரி இருக்குது. சீக்கிரம் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம். இது என்ன ரோடுன்னெலாம் கரெக்டாக தெரில. ஆனால் இது நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஏங்க இந்த ரோடு கார்னர் பண்ணுறதுக்கெல்லாம் செமையாக இருக்க மாட்டிருக்குங்க. கார்னர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்லா பெண்டு. எல்லாருமே நம்மளை தாங்க பார்க்குறாங்க. போகிறவங்களாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. செமையான பெண்டு. வியூஸ் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஹெல்மெட் வேறு கீழே வந்துடுதுங்க. கார்னர் பண்ணும்போது ஹெல்மெட் நல்லாவே கீழே வந்துடுது. ரோடவே அப்படியே மறைச்சிருக்கு. நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபுட்டேஜ் எப்படி வரும்லாம் தெரியாது. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம். ஓகே, இங்கே நின்று இப்போது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ வந்தாச்சு. இப்போ நாங்கள் இது என்ன ரோடுன்னு தெரில, இது நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. கார்னரிங்கெல்லாம் இது நல்லா இருந்துச்சு, அதனால் இங்கே வந்து இப்போ நிறுத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஓனர்ஷிப் ரிவ்யூ என்னென்னு சொல்லிடுறேன். இந்த பைக்கு வந்து நான் December 25 வாங்கினேன், கிறிஸ்மஸ் அன்னைக்கு. பைக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, லைக் பண்ணுங்கள். அண்டு இதை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இது பைக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்னரிங் நல்லாயிருக்கு, ஹேண்டிலிங்கு சூப்பராக இருக்குது, எக்ஸாஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் நோஸ் பார்க்குறீங்களா? கேட்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வண்டி ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் வாட்டர் வாஷ்லாம் பண்ணல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே எடுக்கிறேன் வண்டியை. ஜஸ்ட் எடுத்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது. 6 மாதம் ஆகிடுச்சு. மைலேஜ் வந்து எனக்கு வெறும் 40 தான் கிடைக்குதுங்க. அது எப்படின்னு தெரில, கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டுறேன். ஆனால் வந்து 40 தான் எனக்கு கிடைக்கிது. எப்படி 40 கிடைக்குதுன்னு எனக்கு புரியல. மேபி இந்த குயிக் ஷிஃப்ட் இருக்கிறனால அதில் ஏதோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு 40 தான் கிடைக்குது. அப்புறம் ரொம்ப ஆசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ்லாம். ஹசார்ட் போட்டு காமிக்கிறேன்.
இது எல்லாமே ஸ்டாக் தான், எதுவுமே நான் வந்து சேஞ்சே பண்ணல, எல்லாமே ஸ்டாக்கில் தான் இருக்குது. அண்ட் எனக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் மியூசிக் கண்ட்ரோலு, அப்புறம் டர்ன் டு டர்ன் நேவிகேஷன், அதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல போனால். எனக்கு டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜிபிஎஸ்க்கு கரெக்டாக என்ன பிளேஸ் போகணுன்னு கரெக்டாக காமிக்குது. இது எப்படி சொல்லணும்னு தெரியல, ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு vlogging வீடியோ. இது எப்படி சொல்கிறது, பேசவே வர மாட்டேங்குது ஃபஸ்ட்டு. இது வெதரு, மேனுவலில் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸு, லேப்பு, டிசிஎஸ்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸு, குயிக் ஷிஃப்ட் இண்டிகேட்டரு, குயிக் ஷிஃப்ட் மாதிரி ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ், பிரேக்கிங்க்கு எல்லாமே செமையாக தான் இருக்குது. பைக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கின ரேட் எவ்வளோனா 2,40,000 ஆயிடுச்சு. மித்த ஷோரூம்ஸில் எனக்கு தெரிஞ்சு 2,53,000 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வாங்கின ஷோரூமில் வந்து 2,40,000 அந்த ரேஞ்சு தான் ஆயிருக்கு. பைக்கில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, இப்போதைக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை. 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 2,600 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், ரொம்பலாம் ஓட்டலை. ஏன்னா காலேஜும் ரொம்ப பக்கம்தான், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது போவேன் வெளியே, அவ்வளோதான். அதனால் வெறும் 2,600 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கு. 2 சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. வேறு என்ன கவர் பண்ணுறதுன்னு தெரில. சரி காய்ஸ், இந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கலாம். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன கவர் பண்ணலான்னா, பைக்கோட மாதிரி வீடியோஸு, பைக்கோட ரிவ்யூஸு, காரோட ரிவ்யூஸு, ஒரு பைக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே எங்கள் வீடியோவில் இருக்கும். என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஃபன்ஸ் இருக்கும், அத்தனையுமே எங்கள் வீடியோவில் கவர் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதாவது எங்கள் சேனலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேனல் பேரை மட்டும் மறந்துடுறாங்க, ரைட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே கைஸ், பாய்.